நீங்க இன்டியூன் இன்டிகிரேட் பண்ணீங்கன்னா லைசன்ஸ் இஸ் மேண்டேட்டரி. வாட் ஆர் த லைசன்ஸ் அவைலபிள்? See, Intune Plan 1, Intune Plan 2. Intune Plan 1 will be basic. Intune Plan 2 is some advanced feature. Additional to that, you will be using Intune Suite. Okay. இந்த Intune Suite எல்லாம் எங்க கிடைக்கும்? நீங்க மைக்ரோசாஃப்ட் பிசினஸ் பிரீமியம் வாங்குனீங்கன்னா, இல்ல மைக்ரோசாஃப்ட் 365 E3 வாங்குனீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் 365 E5 வாங்குனீங்கன்னா. Okay, E3 has little option included Plan 1, but it is not included in Intune Suite. E5 வாங்குனீங்கன்னா everything is included, including Intune Suite. In E5 is costlier. Larger organization like Infosys அது வழியா நீங்க யூஸ் பண்ணுங்க. ஓகே, இன்டியூன் ஸ்டாண்டர்லோன் லைசன்ஸ் நான் சொன்னா இன்டியூன் பிளான் 1, இன்டியூன் பிளான் 2 ஆர் இன்டியூன் சூட் எல்லாமே ஸ்டாண்டர்லோன் லைசன்ஸ்ல வரும். ஓகே, ஃபீச்சர்ஸ் மெயினா நீங்க எந்த யூசர் கிரியேட் பண்ணாலும் மேக் ஷுவர் யூசிங் த லைசன்ஸ் ஹஸ் பீன் இன்டியூன் லைசன்ஸ் ஹஸ் பீன் அசைன். நீங்க இன்டியூன் லைசன்ஸ் அசைனே பண்ணலனாக்கா யூ கேனாட் கெட் என்ரோல்மெண்ட். எரர் கொடுத்துனே இருக்கும். லாட் ஆஃப் ஃபைனல் ட்ரபிள் ஷூட் பண்ணீங்கன்னா இன்டியூன் லைசன்ஸ் இஸ் நாட் அசைன் வரும். ஓகேங்களா? இன்டியூன் இஸ் இன்க்ளூடட் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் மைக்ரோசாஃப்ட் 365 லைசன்ஸ் பிளான்ஸ், பிசினஸ் பிரீமியம்ஸ், provide device management, E3, add on advanced security compliance compatibility. If you are using E5, add protection, analytic automation can be performed via these many licenses. என்ன லைசன்ஸ் இருக்கு? டவுட் இருக்குங்களா? ஒரு 2000 யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னா காஸ்ட் வைஸ் எது போகலாம் தினேஷ்? மைக்ரோசாஃப்ட் பிசினஸ் பிரீமியம் நீங்க போகலாமா? மைக்ரோசாஃப்ட்ல இல்ல மைக்ரோசாஃப்ட் 2000 லைசன்ஸ் ஆனாங்க நீங்க E3 ஆர் E5 தான் போவாங்க. ஓகே. ஸோ மெயினாக அந்த 365 பிஸ்னஸ் ப்ரீமியம் வந்து என்ன சுச்சுவேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்? ப்ரீமியம்னா எல்லாமே எனக்கு ஃபீச்சர்ஸ் லைக் விஐபி யூசர்ஸ் எல்லா ஃபீச்சர்ஸும் எனபிள்டா இருக்கும். இல்லை இந்த ஸ்டோரேஜ்ல இருக்காங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெட்ஆப் என்ற கம்பெனி யூஸ் பண்ணாங்கன்னா தே வில் கோ வித் பிசினஸ் பிரீமியம். தே ஆர் நாட் வரிட் அபவுட் காஸ்ட். புரியுதுங்களா? ஓகே ஓகே. த காஸ்ட் வைஸ் அது அதிகங்களா? ஆமா, காஸ்ட் வைஸ் அதிகம். ஓகே. E5 வாங்கினாவும் அதிகம் தான், ஆனால் காஸ்ட் வைஸ் இல் பி மேனேஜபிள் ஃபார் லார்ஜர் ஆர்கனைசேஷன். ஓகே. லிமிடேஷன்ஸ் இருக்கா ஏதாச்சும்? புரியலைங்க. இந்த லைசன்ஸ்ல ஏதாச்சும் லிமிடேஷன்ஸ் லைக் இன்டியூனுக்கு? சரி, லிமிடேஷன்ஸ் எதுவுமே இல்லை. நீங்க எவ்வளவு யூசர் வாங்குனீங்களோ அவ்வளவு யூசருக்கு லைசன்ஸ் வாங்கியா வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மைக்ரோசாஃப்ட் 365 பிசினஸ் பிரீமியம் வாங்குறீங்கன்னா தட் இஸ் யூஸ் ஃபார் ஸ்மால் ஸ்கேல் ஆர் மிட் ரேஞ்ச் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் டிவைஸ் மேனேஜ்மெண்ட், ரிமோட் ஒர்க் ஃபோர்ஸ் எனேபிள் ஆயிரும். ஓகே, நீங்க E3 போறீங்க, அதுல இன்னும் அட்வான்ஸ் வரும். கண்டிஷனல் ஆக்சஸ் இன்க்ளூடட், மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் இஸ் இன்க்ளூடட், டேட்டா லாஸ் ப்ரொடெக்ஷன் இஸ் இன்க்ளூடட். அது விட்டா எந்த ஆர்கனைசேஷன் மிட் ரேஞ்ச் ஆர் லார்ஜ் என்டர்பிரைசஸ் யூசிங் ஹைபிரிட் என்வாயர்மெண்ட் ஆர் நார்மல் மைக்ரேட்டட் டு கிளவுட் பேஸ்ட் என்வாயர்மெண்ட், இதுக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். நீங்க E5 போறீங்கன்னாக்கா அதுல அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் என்னென்ன வரும்? டிஃபெண்டர் வரும், என்பாயிண்ட் பிளான் 2 வரும் அதுல மெயினா. அதுக்கப்புறம் ஆடிட்டிங் பண்ணலாம், கம்ப்ளைண்ட்ஸ் பாலிசி பண்ணலாம், ஆட்டோமேஷன் பண்ணலாம், அப்புறமா அட்வான்ஸ் இன்டிகிரேஷன் ப்ரொடெக்ஷன் பண்ணலாம். DLP இஸ் ஆல்ரெடி இன்க்ளூடட். இதெல்லாம் எங்க யூஸ் ஆகும்னா ஹை செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட், லீகல், ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி, ஸ்டோரேஜ், அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். ஜீரோ ட்ரஸ்ட் ஆர்கிடெக்ட், SOS implemented, incident response, Microsoft will give you priority premium support. அதுக்கு தான் E5 போவாங்க எல்லாரும். E5 is the costless environment. புரியுதுங்களா? ஓகே. உங்களுக்கு சினாரியோஸ் இங்க கொடுத்துக்கிறேன், எங்கெங்க என்ன சப்போர்ட் பண்ணும், எதுல சப்போர்ட் ஆகாதுன்னு. வரும் பிளான் 1 நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் வாங்குறீங்கன்னா MDM MEM சப்போர்ட் பண்ணும், கண்டிஷனல் ஆக்சஸ் சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அனலிஸ்டிக் ஆட்டோமேஷன், பேசிக் ரிப்போர்ட்டிங் சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? பிசினஸ் பிரீமியம் வாங்கினீங்கன்னா சேம், டிஃபெண்டர் இன்டிகிரேஷன் பேசிக் பண்ணலாம், அட்வான்ஸ் செக்யூரிட்டி லிமிடெட் அதுலயே, வேறெல்லாம் நார்மல். உங்களுக்கு E3 வாங்கினீங்கன்னா அதுல என்ன இன்க்ளூடட்? P1 என்ட்ரா P1 இஸ் இன்க்ளூடட். இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் E3 E5 என்ட்ரா P2 இஸ் இன்க்ளூடட்.
வாட் இஸ் என்ட்ரா P1 அண்ட் P2 என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி. ஓகேங்களா? இன்டியூன் சூட் எல்லாமே நீங்க எதுவுமே வாங்கினாலும் எல்லாத்துக்குமே சப்போர்ட். ஆனா அடிஷனல் காஸ்ட் அது. ஓகே, ஓகே. ப்ளீஸ் ரிமெம்பர், ம். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கேன். தேரி பார்ட் இன்னும் நிறைய இருக்குல்ல. ஓகே, இப்போ நான் வரும் 3 காம்பினேஷன் சொன்னேன். ஸ்டாண்டர்லோன். ஒரே நிமிஷம். ஓகே, சொல்லு. நீங்க இனிஷியலா நீங்க கேட்டீங்களா ஒரு ஸ்கேலார் அப்படின்னு சொல்லி Z ஸ்கேலார் சொன்னீங்க. Z ஸ்கேலர். Z ஸ்கேலர் அது இதுல வரல ஆக்சுவலி. தேர்ட் பார்ட்டி டூல். ஓ, தேர்ட் பார்ட்டி டூல். பியாண்ட் ட்ரஸ்ட் இஸ் தேர்ட் பார்ட்டி டூல். அட்வான்ஸ் மானிட்டரிங். உங்க சிஸ்டம்ல நான் எல்லாமே மானிட்டர் பண்ணோம். நீங்க பாஸ்வேர்ட் எந்த சைட்டுக்கு போனாலும் மானிட்டர் பண்ணோம்னா தட்ஸ் Z ஸ்கேலர். உங்க சிஸ்டம்ல Z ஸ்கேலர் இல்ல ட்ரஸ்ட் பியாண்ட் இன்ஸ்டால் ஆயிருக்குதுனாக்கா தட் மீன்ஸ் யூ ஆர் ஃபுல்லி மானிட்டர்ட். புரியுதுங்களா? ஓகே, புரியுது. தேர்ட் பார்ட்டி ஃபயர்வால்ஸ்ல எதனா அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆயிருக்கு அபார்ட் ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட்னாக்கா யூ ஆர் ஃபுல்லி மானிட்டர். ஓகே, அப்ப எனக்கு இன்னொரு டவுட். இப்போ நான் இன்டியூன் வாங்காம ஸ்ட்ரைட்டா நான் Z ஸ்கேலார் மட்டும் வாங்கிட்டா நீங்க மானிட்டர் வண்டி தான் பண்ணலாம், மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. நீங்க யூ cannot deploy application, you cannot register the application, you cannot manage the patching, you cannot security threats நிறைய இருக்கும். See, Intune is MDM, mobile device management, or MAM, mobile application management. இது ரெண்டும் நீங்க செய்யணும்னாக்கா Intune தேவை. இல்ல நான் Intune தேவையில்ல, நான் செப்பரேட்டா தேர்ட் பார்ட்டி டூல் வாங்கிக்கிறீங்கன்னா பேட்ச் மேனேஜ்மெண்ட் டூல் வாங்கிக்கலாம், only for patching purpose, but you cannot manage devices. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ஸ்கிரீன் லுக் பண்ணீங்கன்னா எது டிக் மார்க் இருக்கோ அதெல்லாம் சப்போர்ட்டட், எது இன்டூன் மார்க் இருக்கோ இட் இஸ் நாட் சப்போர்ட்டட். ஓகே, இஃப் யூ ஆர் யூசிங் இன் பிளான் 1 அண்ட் இன்டூன் சூட் பண்டல் எவ்ரிதிங் இஸ் சப்போர்ட்டட். இஃப் யூ ஆர் யூசிங் பிளான் 2 அண்ட் இன்க்ளூடிங் இன்டூன் சூட் பண்டல் எவ்ரிதிங் இஸ் சப்போர்ட்டட். இப்போ நீங்க டிசைட் பண்ணணும் இன்டூன் பிளான் 1 வேணுமா பிளான் 2 வேணுமா. பேசிக் புரியுதுங்களா? இன்டியூன் பிளான் 1ல போனீங்கன்னா யூ cannot create VPN, பிரைவேட் நெட்வொர்க் கிரியேட் பண்ண முடியாது. யூ cannot யூஸ் இட் ஃபார் ஃபைனான்ஸ் ஆர் லீகல் டிபார்ட்மெண்ட்ஸ். இஃப் யூ ஆர் கோயிங் வித் பிளான் 2 லீகல் டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். பிரைவேட் நெட்வொர்க் வழியா வந்தாதான் இன்டியூன் வழியாவே ஆக்சஸ் கிடைக்கும் உங்களுக்கு. புரியுதுங்களா? தினேஷ், இப்போ ஒரு ஏபிசி கம்பெனில 100 எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னா ஃபார் ஆல் ஆஃப் தெம் we need to purchase for Yes, each under license இப்படி mandatory purchase பண்ணணும் நீங்க. ஓகே, டிபெண்ட்ஸ் upon the plan, either ஆமா. Intune 1 இல்லனா வந்து Intune suite. அது இல்ல, கம்பெனி ஹஸ் டு இல்ல, டிசைட் இருங்க. அந்த மாதிரியா இல்ல? இப்போ இன்டியூன் சூட் ஒரே ஒரு லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ம் நீங்க எல்லா ஃபீச்சர்ஸும் யூஸ் பண்ணலாம். ம் இன்டியூன் பிளான் மாத்திரம் 100 லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்றீங்க. ஓகே. As but Microsoft recommends நீங்க 100 Intune லைசன்ஸ் பண்ணீங்கன்னா Intune சூட் கூட 100 ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஆனா அது தேவையில்லை. நீங்க Intune சூட் ஒரே ஒரு லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அதுவே அந்த சப்போர்ட் அந்த என்னென்ன ஃபீச்சர்ஸ்க்கு தான் எல்லாமே ஒர்க் பண்ணலாம். ஆனா டிபெண்டன்சி என்னன்னாக்கா இப்ப 5 அட்மின் இருக்கிறாங்கனாக்கா ரிமோட் ஹெல்ப் ஒன்லி ஒர்க் ஃபார் ஒன்லி ஒன் பர்சன். இப்ப நான் ஒரு ஆஸ் a யூசர் நான் ரிமோட் ஹெல்ப் யூஸ் பண்றேனாக்கா another IT admin cannot use remote help. புரியுதுங்களா? அந்த அப்போ நீங்க ஐடி அட்மின் கொண்டு தான் கொடுக்குறேன், வேற யாருக்கும் நார்மல் யூசர் கொடுக்கறது இல்லைன்னா எவ்வளவு ஐடி அட்மின் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து Intune சூட் பர்ச்சேஸ் பண்ணா போதும். ஓகே. ஆனா Intune பிளான் 1 ஆர் Intune பிளான் 2 நீங்க இது ரெண்டுல எதுனா போனாலும் பர் யூசர் பர் லைசன்ஸ். யா தட்ஸ் ஆல். ஓகே. ஓகே, இது மேண்டேட்டரி. நீங்க 100 யூசர் இருந்தா 100 யூசர் மேண்டேட்டரி. ம் ஆனா Intune சூட் இஸ் நாட் 100 மேண்டேட்டரி. ஆனா மைக்ரோசாஃப்ட் ரெக்கமெண்ட் 100 பர்ச்சேஸ் பண்ணி. எனக்கு அவங்களுக்கு பிசினஸ் வேணும். சேல்ஸ் பர்சன் என்ன அவங்களுக்கு ஜஸ்ட் பிசினஸ் எடுத்து போய் கொடுத்தோம்னா இருப்பாங்க. ஆனா ஆக்சுவலி Intune சூட் ஒரே ஒரு லைசன்ஸ் வாங்கினா போதும். ஆனா ஆஸ் அட்மின் 10 பேர் அட்மின் இருக்கிறாங்கன்னா அந்த 10 பேருக்கு அட்மின் ஒன்லி லைசன்ஸ் வாங்கினா போதும். நார்மல் யூசர்ஸ் தேவையே இல்லை. இதெல்லாம் அட்மின் டாஸ்க். நீங்க என்னென்ன பண்றீங்க Intune சூட்டை வச்சு நீங்க பண்றதெல்லாம் அட்மின் டாஸ்க். ரிமோட் ஹெல்ப், எண்ட் பாயிண்ட் ப்ரிவிலேஜ் மேனேஜ்மெண்ட், அனாலிஸ்டிக் ரிப்போர்ட்டிங் அதெல்லாம் எண்ட் யூசர் பண்றது இல்லை. கரெக்ட்டுங்களா? ஆமா. அதுக்கு 100 யூசருக்கு 100 லைசன்ஸ் தேவையில்லை. ஒரே ஒரு லைசன்ஸ் கேன் பி மேனேஜ் பை என்டையர் ஆர்கனைசேஷன். புரியுதுங்களா? சோ அப்ப அந்த டைம்ல வந்து நீங்க Intune பிளான் 1 வாங்க தேவையில்ல, பிளான் 2 வாங்க தேவையில்ல. இல்ல, பிளான் 1 மேண்டேட்டரி வாங்கணும். நீங்க பிளான் 1 ஆனா வாங்கணும், பிளான் 2 ஆனா வாங்கணும், கண்டிப்பா வாங்கணும். ஆனா இது கண்டிப்பா இருக்கணும். ஆனா அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இப்ப நீங்க அடிஷனல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கு இவ்வளவு லிஸ்ட் கொடுத்துக்கிறேன்.
இந்த லிஸ்ட் எல்லாம் நான் கான்ஃபிகர் பண்ண என்வாயன்மெண்ட்லனாக்கா நீங்க அந்த அடிஷனல் ஃபீச்சர்ஸ் ஒரு பண்டல் வாங்க, ஒரு லைசன்ஸ் வாங்கினா போதும். That is only for the admin person who is அட்மின் taking care பர்பஸ். of this. ஆமா. இப்போ Okay. நீங்க பிளான் 1 பிளான் 2 சொல்றீங்களா? அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா E5 தான் வரும். E5 இல்ல E3 தான் வரும். கரெக்ட்டா? E3 E5ல வரும் இன்பில்ட். நீங்க ஆ. E3 வாங்குனீங்கன்னா பிளான் 1 வரும். E5 Hmm. வாங்குனீங்கன்னா பிளான் இன்க்ளூட் பிளான் 1 பிளான் 2 இன்க்ளூடட் அதுல E5ல போனீங்கன்னா. ஓகே. இல்ல Okay. நான் இண்டிவிஜுவலா போறேன்னா இது இண்டிவிஜுவல் பிளான்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்டாண்டலோன் ஓகே. பிளான். Hmm. அப்ப உங்களுக்கு பிசினஸ் ப்ரீவியஸா அப்ப சொல்லுங்க. வந்து இதுல பிசினஸ் பிரீமியம்ல இதெல்லாம் வராது. அப்போ ரெண்டுமே வராது. அப்போ இந்த பிசினஸ் பிளான் 1 பிரீமியம் ஒன்லி ஃபார் ஸ்மால் ஆர்கனைசேஷன். இல்ல உங்களுக்கு இல்ல. குட்டி ஆர்கனைசேஷன் வாங்குறீங்கனாக்கா அதுல இன்டியூன் பிளான் வேணா அடிஷனலா நீங்க வாங்கிக்கணும். ஓ, அப்பவும் அடிஷனல் நீங்க பிசினஸ் பிரீமியம் வாங்கிட்டு பிளஸ் இன்டியூன் பிளான் 1 வாங்கணும் அப்போ. ஆமா. எம்டிஎம்க்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்டியூன் பிளான் கண்டிப்பா வாங்கணும். Hmm. ஓகே. Okay. டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா இப்போ? Yes. ப்ரீவியஸ்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். இப்போ நீங்க இன்டியூன் பிளான் 1 செலக்ட் பண்ணீங்கன்னா என்னென்ன செய்யலாம், இன்டியூன் பிளான் 2 பண்ணா என்னென்ன கவர் ஆகும், இன்டியூன் சூட் ஆனா என்னென்ன கவர் ஆகும். இன்டியூன் பிளான் 1 எனக்கு இதுல வாங்கினீங்கன்னா ஒரு பேசிக்கா ஐம் சாரி, இதுல ஒரே ஒரு இன்னொரு இது விஷயம். இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து ஃபயர்வால் வழியா VPN வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம்ல, அப்போ வந்து இந்த VPN எதுக்கு ஆக்சுவலி? இந்த எனக்கு அதான் VPN புரியல. நீங்க இந்த VPN வச்சு தான் நீங்க டிவைஸ் உள்ளலாம் என்ரோல்மெண்ட் பண்ணி டேட்டா ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே. இப்போ அப்படியே நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? இப்போ வந்து ஃபயர்வால் VPN வந்து வழியா என்ன லாகின் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் ஆஸ் அ யூசர் நீடட் அப்படின்னா மட்டும் தான் அவர் வந்து ஆஸ் அ யூசர் வந்து லாகின் பண்ணுவாரு. பட் இது வந்து ஆமா. ஆல்வேஸ் லாகின்ல இருக்குன்ற நீங்க சொல்றீங்க. இந்த VPN வந்து ஒன்ஸ் பிசி இஸ் கனெக்டட், சாரி பிசியோ லேப்டாப்போ இல்ல வந்து மொபைலோ ஏதோ ஒன்று கனெக்டட் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்கலி இந்த VPN எஸ்டாப்ளிஷ் ஆயிடும் நீங்க சொல்ல வரீங்க. கரெக்டா? கரெக்ட். ஆனா இந்த மைக்ரோசாஃப்ட் VPN இல்ல மைக்ரோசாஃப்ட் டனல் நீங்க எங்க யூஸ் பண்ணுவீங்க, எந்த ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணுவீங்க? பிகாஸ் யூ வாண்ட் யுவர் டேட்டா டு பி ப்ரொடெக்டட் எவ்ரி டைம். எந்த டைமுக்கும் நீங்க ஒரு ப்ரொடெக்டா இருக்கணும்னா VPN கனெக்ட் பண்ணாதான் வர முடியும். அப்போ எங்க யூஸ் பண்ணுவீங்க? லீகல், கவர்மெண்ட், அக்கௌண்டிங் ஆர் டேட்டா ஃபார் செக்யூரிங் அந்த பீப்புள் ஒண்டி தான் VPN யூஸ் பண்ணுவீங்க. இல்லைன்னா மைக்ரோசாஃப்ட் டனல் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா நான் சொல்றது எங்க யூஸ் ஆகும்ட்டு? ஓகே ஓகே புரியுது. நீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றீங்கன்னா கண்டிப்பா VPN தேவை. அக்கௌண்டிங்ல ஒர்க் பண்றீங்கன்னாக்கா VPN தேவை. இல்ல நீங்க சேல்ஸ்ல ஒர்க் பண்றீங்க, என் டார்கெட் எல்லாம் வேறவங்க யாரும் கொட்டேஷன் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுனாக்கா அங்க தேவை. அப்பார்ட் ஃப்ரம் தட் நார்மல் ஜென்ரல் பப்ளிக் யூசருக்கு தேவையில்லை. புரியுதுங்களா? டிபார்ட்மெண்ட் வைஸ் புரியுது. தேங்க்யூ. அவ்வளோ. உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் தேரி பாட்டு உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ல இருக்கு. ஓகேங்களா? நவ் கமிங் பேக் டு எல்லாமே கம்பேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. புரியுதுங்களா? இப்போ பேசிக் 365 பிசினஸ் பிரீமியம் வாங்குனீங்கன்னா இன்டியூன் இஸ் இன்க்ளூடட். கரெக்ட்டுங்களா? உங்க கொஸ்டின் ஆன்சர் வந்துச்சுங்களா? நிஷ்வந்த். இல்ல என்ன டவுட் இருந்தா கேட்கலாம் யாருக்கா. இப்போ EMS E3 E5 ஒன்னு புதுசா ஒன்னு கொடுத்துருக்கீங்க இந்த இடத்துல. ஆமா. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் will get E3. Government employees, government organization will get E3 or E5. That is EMS. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்லைடு உங்களுக்கு கிளியரா தெரியும் உங்களுக்கு. What is F1? What is F3? Front line. இப்போ புதுசா F1, F3 யூஸ் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக யூஸ் பண்றாங்க? ஃப்ரண்ட் லைன் யூசர்ஸ் ஆர் ஹெல்ப் டெஸ்க். ஓகேங்களா? அவங்களுக்கு கொண்டு இந்த லைசன்ஸ் அசைன் பண்ணீங்கன்னா நீங்க அடிஷனலா லைசன்ஸ் இன்டியூன் சூட்டு இன்டியூன் அடிஷனலா வாங்குனீங்களா அதெல்லாம் தேவையில்லை. எல்லாமே இன்க்ளூடட் இயர். ஓகே. மைக்ரோசாஃப்ட் 365 கவர்மெண்ட் EMS3 ஆர் E3 அது E3 G3 G5 வரும். அது ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஒன்லி தான் கொடுப்பாங்க, வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. எனி டவுட்ஸ் உங்களுக்கு? தினேஷ், இந்த லைசன்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? என்டர்பிரைஸ் மொபிலிட்டி அண்ட் E5. இன்டர்நெட் மொபிலிட்டி செக்யூரிட்டி என்ன ஃபீச்சர்ஸ் வரும் E3ல?
உங்களுக்கு ஆல்ரெடி E3 என்ன வரும்னு இங்க கொடுத்துருந்தேன், கரெக்ட்டுங்களா? ம் இங்க பாருங்க, E3 என்ன கொடுத்துருந்தேன். இஃப் யூ ஆர் யூசிங் E3, தீஸ் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆர் இன்க்ளூடட். ஓகேங்களா? ஓகே இதுல ஓகே மொபிலிட்டி கூட இன்க்ளூட் ஆகிக்குது, செக்யூரிட்டி கூட இன்க்ளூட் ஆகிக்குதுன்னு காட்டுறாங்க இதுல. நீங்க நினைச்சிருக்க only MDM devices. No, mobile devices, like including mobile devices like iOS, iPad, Android devices கூட இதுல இன்க்ளூட் ஆகுது. புரியுதுங்களா? ஓகே மொபைலிட்டி டிவைசஸ். E5ல எவ்ரிதிங் இஸ் இன்க்ளூடட். எல்லா ஃபீச்சர்ஸும் இன்க்ளூடட் இன் E5. There is a costless license. ஓகே உங்க எனக்கு ஆர்கனைசேஷன்ல உங்களுக்கு E5 இருந்தா அந்த என்டர்பிரைஸ் மொபிலிட்டி ப்ளஸ் செக்யூரிட்டி அதுல இருக்கிற எல்லாமே எல்லாமே கவர் வந்துடும். ஆயிடும். எல்லாமே கவர் ஆயிடும் உங்களுக்கு. இப்போ E5 இருந்தா அந்த இன்டூன் சூட் லைசன்ஸ் பேன் 1 பேன் 2 இன்டூன் சூட் எல்லாம் all three will be covered there. ஓகே 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 அதுதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. இதுல விட்டு நெக்ஸ்ட் ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா PPT உங்களுக்கு ஃபுல்லி எக்ஸ்பிளனேஷன். ஓகே புரியுது. தேங்க்யூ. இல்ல என்ன சில இறக்கணும் கன்ஃபியூஷன் இருக்குங்களா? சாரி, நோ தினேஷ். இல்ல. ஆனா லைசன்ஸ் இஸ் மேண்டேட்டரி. இன்டியூன் லைசன்ஸ் நீங்க E1 ஆகட்டும், E5 ஆகட்டும், சாரி E3 ஆகட்டும், E5 ஆகட்டும், you have to assign Intune license manually for every user. புரியுதுங்களா? நீங்க E3 இப்ப நீங்க E3 அசைன் பண்ணீங்கன்னா Intune is included, plan 2. If you are assigning E5, Intune plan everything is included. இல்ல நான் இது ரெண்டுமே இல்ல அப்போனா you are going for enterprise license per device licenses. ஓகேங்களா? ஓகே. Any doubts till now? ஆக்சுவலி இந்த ஃபயர்வால் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அது டு வி நீட் இட் ரியலி ஆக்சுவலி? இல்ல, ஃபயர்வால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. நீங்க மானிட்டரிங் சொன்னீங்க இல்லையா, உங்க இன்டியூன் வச்சு மானிட்டர் பண்ணலாமா அன்னு கேட்டதுக்கு இந்த ரெண்டு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்க மானிட்டர் பண்ணலாம்னு சொல்ல வந்தேன். ஓகே, அது அப்போ நெசசிட்டி இல்லை, தேவைன்னா மட்டும் அது கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி. தேவை இருந்தாதான் உங்க சிஸ்டம்ல உங்க சிஸ்டம்ல பியாண்ட் ட்ரஸ்ட் இன்ஸ்டால் ஆயிருக்கு இல்ல Zscaler இன்ஸ்டால் ஆயிருக்குன்னா அசியூம் தட் வாட் எவர் யூ ஆர் பர்ஃபார்மிங், நீங்க என்ன வெப் ப்ரௌசர் ஓபன் பண்ணி எந்த சைட்டுக்கு போனாலும் எந்த அப்ளிகேஷன் போனாலும் எவ்ரிதிங் இஸ் வில் பி மானிட்டர். ஆமா. ஓகே ஓகே. நீங்க எந்த வெப்சைட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்கிங் சைட் போனாலும் அங்க என்ன அக்கௌண்ட் நம்பர் இன்ஃபர்மேஷன் என்ன அடிக்கிறீங்களோ எல்லாமே மானிட்டர், அப் டு டேட். ஓகே, தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. எனி டவுட்ஸ்? இதுக்கு நான் உங்களுக்கு இந்த ஸ்லைடுக்கு அப்புறமா வரேன். ஏன்னா இதுக்கு அப்புறமா நான் டவுட் சொல்லுங்க. இப்போ இது வந்து ஒரு பெரிய இதுக்கும் இந்த கிளாஸ்க்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க டிஃபெண்டர் அண்ட் செக்யூரிட்டி டூல்ஸ் சொல்றீங்களா, நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சம் ஆன்டிவைரஸ் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்பவும் இது வந்து லேயர் 2 ஒர்க் ஆகுமா? இது ஏற்கனவே ஒரு ஆன்டிவைரஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா இல்ல ஆன்டிவைரஸ் தேவை கிடையாது. 10 மைக்ரோ அல்ல, நீங்க 10 மைக்ரோ வச்சிருக்கீங்கன்னாக்கா அதுக்கு பிறகு நீங்க பை டிஃபால்ட்டா இன்டியூன் யூஸ் பண்ணுவோம். மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் மைக்ரோசாஃப்ட்ல இருந்தே கொடுத்துருவோம். நீங்க இல்ல நான் மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் எனக்கு வேணாம், தேர்ட் பார்ட்டி டூல் தான் எனக்கு வேணும்னு நீங்க வச்சீங்கன்னா யூ ஹேவ் டு டிசேபிள் த மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர். ரெண்டும் அட் டைம்ல ஒர்க் பண்ண முடியாது. ரெண்டு அப்ளிகேஷனும் ரெண்டு ஆன்டிவைரஸும் அட் டைம் ஒர்க் ஆகாது. ப்ளீஸ் ரிமெம்பர். அப்போ வந்து இங்க நம்ம கான்ஃபிக் பண்றதெல்லாம் வேஸ்ட் தான். அப்போ கரெக்ட்டா டிஃபெண்டர்ல இப்போ இன் கேஸ் நீங்க வந்து ஒரு கிரவுட் ஸ்ட்ரைக்கோ இல்ல ஏதோ ஒரு ஆன்டிவைரஸ் டூல் கிளவுட் ஸ்ட்ரைக் யூஸ் பண்ணாலும் யூ வில் ஃபுல்லி மானிட்டர். ஓகே, கிரவுட் ஸ்ட்ரைக் நீங்க வச்சிருக்கீங்கன்னா இப்போ நம்ம அதுல எல்லாமே அந்த பாலிசில எல்லாமே கான்ஃபிக் பண்றோம்னா அப்ப இங்க டிஃபெண்டர் வந்து நம்ம கான்ஃபிக் பண்றது வேஸ்ட். ஆமா, not required because you are going to disable this policy. Okay, thank you. security.microsoft.com for defender site. புரியுதுங்களா? அங்க போயிட்டு நீங்க கான்ஃபிகர் பண்ணணும். அங்க கான்ஃபிகர் பண்றது எல்லாமே டிசேபிள் ஆயிடும். நீங்க கிளவுட் ஸ்ட்ரைக்கு, Zscaler, பியாண்ட் ட்ரஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா யூ ஆர் ஃபுல்லி மானிட்டர். ஓகே, thank you. ஓகே, எனி டவுட்ஸ் இந்த தியரி கிளாஸ் as of now? எதனா query இருக்குங்களா? ஏன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் வில் நான் உங்களுக்கு டெனன்ட் கிரியேஷன் பண்ணி தான் காட்ட முடியும், அதில் லாகின் பண்ணி தான் காட்ட முடியும். இன்னைக்கு ஓகேனா எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், இல்லை ஆல்ரெடி 9 minutes ஆல்ரெடி எக்ஸ்டெண்டட், சாரி ஃபார் தட்.
நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ப்ரொசீட் பண்ணலாம் தினேஷ். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பண்ணலாம். ஓகே, ஹவ் யூ வாண்ட் டு ப்ரொசீட் கிரியேட்டிங் ஆஃப் டெனன்ட்? இண்டிவிஜுவல் டெனன்ட் நீங்களே கிரியேட் பண்றீங்களா, இல்ல ஒரு டெமோ செக்ஷன் வண்டி பாத்துக்கிறீங்களா? நீங்க டெமோ செஷன் பண்ணுங்க, பேரலா நாங்க அப்படியே பண்ணிட்டே வரோம். அதுக்கு முன்னாடி parallel ஆ செய்து சொல்லுங்க. என்னென்ன தேவைன்றது நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி கிரெடிட் வெளியே கார்டு வந்துடலாம். மேண்டேட்டரி இல்ல, நீங்க கிரெடிட் கார்டு மேண்டேட்டரி. நீங்க ஐஎன்ஆர் செலக்ட் பண்ணீங்கன்னா ₹2 சார்ஜ் ஆகும், பட் இட் இஸ் ரீஃபண்டட். ஓகேங்களா? ட்ரையல் வெர்ஷன் 30 days வரும். ஆனாக்கா ரீசன்ட் டேஸ்ல ஒரு 1 week தான் ட்ரையல் வெர்ஷன் வருது. அதுக்கப்புறமா இட் இஸ் கோயிங் டு டிசேபிள் பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் கைஸ் ஆர் கிரியேட்டிங் டெனன்ட் அண்ட் ஜஸ்ட் நாட் யூட்டிலைசிங் பண்ணிட்டு எல்லாம் டிசேபிள் வரும். 1 week ஒண்டி தான் உங்களுக்கு ட்ரையல் இப்போதுக்கு வந்துருக்குது அஃபிஷியலா மைக்ரோசாஃப்ட்ல இருந்து. ஹைதராபாத் லொகேஷன்ல யார் யார் இருக்கிறீங்களோ அவங்க என்ன ட்ரையல் நீங்க என்ன கிரியேட் பண்ணாலும் only 1 week தான் கிடைக்குது, இன்க்ளூடிங் தெலுங்கானா. இதுதான் நாங்க ரீசெண்டா நோட்டிஃபை பண்ணது. இல்ல அதர் லொகேஷன் தமிழ்நாடு இப்ப தமிழ்நாடுல எதுவும் வரல, நம்ம செய்யலாம். ஆனாக்கா மைக்ரோசாஃப்ட் என்ன பாலிசி போட்டு உங்களுக்கு அதுவும் டிசேபிள் ஆனா 1 week வரும். இல்லைனாக்கா ஒரே ஒரு இன்டியூன் லைசன்ஸ் வாங்கினீங்கன்னா இட் இஸ் $8. அப்ராக்சிமேட்லி நம்மளுக்கு ₹765 என்ன வரும் பர் மந்த். நீங்க அதே 1 year பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னாக்கா சொல்லுங்க தினேஷ்.